பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துல்கள். நீங்கள் கோடாக்கோடிய பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடாக்கோடிய பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பெரிய வெள்ளிக்கு முதல் நாள் நாம் நிற்கின்றோம். இது பெரிய வியாழன். இந்த வாரம் முழுவதும் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாதையை நாம் தியானித்து வருவது நீங்கள் அறிவீர்கள். நேரம் அதிகமாக இல்லை, அநேக காரியங்களை நாம் தியானிக்க வேண்டும். எனவே சுருக்கமாக அறிவிப்புகளை நான் கொடுக்க விரும்புகிறேன். வருகிற சனிக்கிழமை நாம் கர்த்தர் சித்தமானால் ஆசிரியர் தேவனுடைய மாளிகையை வைத்து விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். கணக்கற்ற ஜனங்கள் வந்து ஆசீர்வாதம் பெறுகின்றார்கள். நீங்களும் வர வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றோம். அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம் உங்களை வருக வருக என்று இருகரம் நீட்டி வரவேற்கின்றது. அநேக முதியவர்கள் தங்கியிருக்கிறார்கள். தினந்தோறும் அவர்களுக்கான ஜெபங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அது மாத்திரமல்ல, விதவிதமான ஊழியக்காரர்களை அழைத்து கொண்டு வந்து நாம் அவர்களுக்கு தினந்தோறும் ஜெபங்களை நடத்துகிறோம். நல்ல உணவை அவர்களுக்கு நாம் கொடுக்கின்றோம். போஷாக்காக இருக்கிறார்கள். எங்கிருந்தாலும் முதியோர் இல்லத்தை, ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நாடினால் நீங்கள் வர வேண்டும் என்று அழைக்கின்றேன். சீக்கிரத்தில் அனாதை பிள்ளைகளுக்கான இல்லம் மற்றும் ஸ்கூல் கட்ட வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். பெரிய வாரத்திலே பொதுவாக எவைகளெல்லாம் தியானிக்கிறார்களோ அவைகளை நான் உங்கள் மத்தியிலே தியானிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகின்றேன். அத்திமர சபித்தல் என்று சொல்லி ஒரு பாரம்பரியம் ஒன்று உண்டு. இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையிலே ஒரு நாள் அவர் நடந்து போகின்றார். அவர் பொதுவாகவே நடந்தே தான் எல்லா இடத்திற்கும் சென்றார். எவ்வளவு தூரம் வேண்டுமென்றாலும் அவர் நடந்து 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 சென்று ஜனங்களை சந்தித்தார். நமக்கு கடவுள் காரில் போய் ஊழியத்தை செய்யும்படியான ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெகு தொலைவு நான் கார்களிலே போகிறோம். நான் என்னுடைய வாழ்க்கையில் பெரும்பாலான நேரத்தை காரில் உட்கார்ந்தே தான் நான் செலவழித்திருப்பேன். ஊழியத்துக்காக அவ்வளோ தூரம் போகிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆனால் இதைவிட பல 100 மடங்கு கடினமான நடந்து ஊழியத்திற்கு போவது, அதை ஆண்டவர் செய்தார். அவர் நடந்து 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 அவர் மக்களை போய் சந்தித்தார். பிரித்துக்குரியவர்களே, வெயில் காலத்தில் நடந்து போகும்பொழுது எவ்வளோ வேர்த்து விறுவிறுக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி அவர் நடந்து போகும்பொழுது அங்கே அவருக்கு பசி ஏற்படுகிறது. அவர் அத்திமரம் ஒன்று இருப்பதை பார்க்கின்றார். இஸ்ரவேலிலே அத்திமரம் என்பது மிகவும் பிரபலமானது. நம்ம ஊரில் ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு மரம் பிரபலமாக இருக்கும். மாம்பழம் சீசன் வந்துன்னா மாமரம் நமக்கு ரொம்ப பிரபலம். இளநீர், தேங்காய் மரங்கள் நமக்கு பிரபலம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொன்று பிரபலமாக இருக்கிறது. இஸ்ரவேலில் அத்திமரம் என்பது சுவையான ஒன்று. அது உடம்புக்கு நல்ல போஷாக்கை கொடுப்பது. அந்த மரம் இருப்பதை பார்த்து, அது பச்சை பசையிலிருந்து இருப்பதை பார்த்து ஆண்டவர் எனக்கு ஏதாவது நீ கனி கொடுப்பாயா என்று தேடி பார்க்கிறார். வெளிப்புறத்தில் நல்ல பச்சை பசைன்னு இருக்குது. உள்ளெல்லாம் போய் தேடுறார் மரத்துக்குள்ளே. எங்கே பார்த்தாலும் ஒரு கனி கூட இல்லை. அங்கே அவர் ஏமாற்றம் அடைந்தார். ஏமாற்றத்தை அவருக்கு தாங்க முடியவில்லை. பசியோடு வந்தேனே, உன்னிடத்தில் கனி தேடி வந்தேனே, நீயோ எனக்கு ஒன்றும் கொடுக்கவில்லை என்று அந்த அத்தி மரத்தை அவர் சபித்தார் என்று நான் காண்கின்றோம். இந்த அத்தி மரத்தில் அன்று கனி தேடி வந்தார். எனக்கு ஏதாவது சாப்பிட நீ கொடுக்க மாட்டா என்று கனியை தேடி வந்தார். அதை போலவே நம்முடைய வாழ்விலும் கர்த்தர் நம்மை தேடி வருபவராக இருக்கிறார். எனக்கு நீ கனி கொடுக்க மாட்டாயா? நீ படிக்கிற இடத்துல என்னை குறித்து நீ அறிவிக்க மாட்டாயா? நீ வேலை பார்க்குற இடத்துல எவ்வளோ கஷ்டத்தோடு இருக்காங்களே, துக்க முகத்தோடு இருக்காங்களே, வருத்தத்தோடு இருக்காங்களே, அவங்கள்டெல்லாம் போய் என்னை குறித்து நீ அறிவிக்க மாட்டாயா? அவர்களுக்காக நீ ஜெபிக்க மாட்டாயா? அந்த ஆத்துமாக்களை என் பக்கமாக நீ அழைத்து கொண்டு வர மாட்டாயா என்றெல்லாம் நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் கனியை தேடுகின்றவராக இருக்கின்றார். ஒரு ஊழியக்காரனை நான் சந்தித்தேன். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன்
பெருமதிப்புக்குரிய ஜான் கோயில் பிச்சை ஐயா. அவர்களை நான் அந்த கல்லூரியில் படித்து கொண்டிருந்த காலங்களில் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன். அப்பொழுது நான் லீவுக்கு வரும்போதெல்லாம் ஐயாவை பார்த்து ஜெபிச்சுட்டு வருவேன். ஒரு விசை அவர் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை சொன்னார். அவருடைய மகள் படிப்பிற்காக ரொம்ப தூரமாக உள்ள ஒரு இடத்திற்கு அவங்க கடந்து போனாங்க. அது கர்த்தரை அறியாத ஒரு நிறுவனம். அங்கே அவங்க படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க. அப்பொழுது அன்னை போய் பார்த்துட்டு வரும்பொழுது, நீ எத்தனை ஆத்மாக்களை ஆண்டவரின் பக்கமாய் கொண்டு வந்திருக்கிறாய், எவ்வளவு கனி கொடுத்திருக்கிறாய் என்று நான் கேட்பேன். அப்போ மகா சொல்வா, இது முடியாது, இது ஒரு ஆண்டவர் அறியாத ஒரு நிறுவனம், அங்கே ஜோம்னெல்லாம் கூடாது, நான் ஒருத்தட்டையும் ஆண்டரை பற்றி சொல்லலை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இல்லை அதெல்லாம் நீ பதில் சொல்லக்கூடாது, நீ கர்த்தருக்குன்னு ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணணும்னு சொல்லி நான் சொல்லிட்டு வந்தேன். 2-3 மாதம் கழித்து நான் போகும்பொழுது என் மகள் 3 பேர் இப்பொழுது எங்களோட சேர்ந்து ஜெபிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஆவிக்குரிய தகப்பன்னு சொன்னார். அதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது என்னை மிகவும் அதிகமாக ஊக்குவித்தது. நான் படித்த கல்லூரி கத்தோலிக்க கல்லூரி. அங்கே அதிகமாக இந்த மாதிரி ரட்சிப்பு, பரிசுத்த ஆவியானவர், அங்கே அந்த மனம் திரும்புதெல்லாம் அதிகமான அங்கே காரியங்கள் அங்கே அதிகமாக பேசப்படவில்லை. நம்ம ஆண்டரை ஏற்றுட்ட உடனே கனி கொடுக்க முடியாத அந்த காலேஜிலும் கூட நூற்றுக்கணக்கான வாலிபர்களை ஆண்டவருக்காக கொண்டு கனி கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். இன்றைய வாலிப காலத்தில் எவ்வளவோ கனிகளை நான் கர்த்தருக்காக நான் கொடுத்தேன் என்னாலே உறுதியாக சொல்ல முடியும். இப்பொழுது கூட எவ்வளவு கனிகளை ஆண்டவருக்காக கொடுக்க முடியுமோ அவ்வளவு கனிகளை கொடுக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். மரமாகி உங்களை உருவாக்கியவர் ஆண்டவர், உங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சியவர் ஆண்டவர். வேலையை கொடுக்குறார், சம்பளத்தை கொடுக்குறார், ப்ரொமோஷனை கொடுக்குறார், அந்த வசதி கொடுக்குறார், இந்த வசதியை கொடுக்குறார். எல்லா விதத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார். அப்படி இருக்கத்தக்கதாக நீங்கள் ஆண்டவருக்கு பதிலாக கனி கொடுக்கும்படியாக அழைக்கப்படுறீங்க. உங்களை உருவாக்கி, உங்களை வாழ வச்சு, படிக்க வச்சு, நல்ல குடும்பத்தை கொடுத்து, வேலையை கொடுத்து, சம்பாத்தியத்தை கொடுத்து, வீட்டை கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து ஆண்டவர் உங்களை உட்கார வச்சுட்டு கனியை எதிர்பார்க்குறார். கனி கொடுக்கும்படியாக நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம். அந்த கனி அங்கே இல்லாமல் போன மாத்திரத்தில் ஆண்டவர் ஏமாற்றம் அடைந்தார். ஸோ இமேஜ் டிசப்பாயிண்டட். நம்ம ஆண்டவர் ஆசீர்வதித்து வைத்திருக்கும் பொழுது நாம் கனி கொடுக்கவில்லை என்றால் ஆண்டவர் அதிகமாக ஏமாற்றம் அடைபவராக இருப்பார் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. நம்ம நம்முடைய வாழ்க்கையே பார்த்துட்டே போயிட்டுருப்போம், பிஸியாகவே நம்ம இருக்கிறோம், ஊழியங்கிறதே நம்மகிட்ட இல்லை. ஆத்துமாக்கள்கிட்ட போய் ஏசப்பாவை குறித்து சொல்லி அவர்களை கிறிஸ்துவின் பக்கமாக அழைத்து கொண்டு வருவதே இல்லை என்றால் ஆண்டவர் அவர்கள் வருத்தப்படுபவராக இருப்பார், ஏமாற்றம் அடைபவராக இருப்பார். சவுலை ராஜாவாக்கியது நிமித்தமாக ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார் என்று பைபிள் சொல்லுகிறது. ஏன் இவனை போய் நான் ராஜாவாக்கினேன், எனக்காக ஒன்றுமே அவன் செய்யலேன்னு சொல்லி வருத்தப்பட்டார். நம்மை ஆசீர்வதித்திருக்கிற ஆண்டவர் நாமும் அவருக்கு ஒன்றும் செய்யாமல் போகும்பொழுது அவர் அதிகமாய் வருத்தப்படுபவராக இருப்பார். அந்த கனியை தராத அந்த அத்தி மரத்தை சபித்தார், உடனே சபித்தார். ஆண்டவர் சபிப்பாரா? அப்படிதான் பைபிள் சொல்லுதுங்க. கனிதராத அத்தி மரமே நீ சபிக்கப்பட்டு போ என்று சொல்லி சாபம் கொடுத்து விடுகிறார். பிரியத்துக்குரியவர்களை நம்மை அதிகமாக ஆச்சரியப்பட வைக்கிறது ஆண்டவர் இயேசு. அவர் ஊழியத்தின் பாதையில் தன்னை தேடி வந்த எல்லோரையும் ஆசீர்வதித்தார். ஆனால் அந்த அத்தி மரத்தை மாத்திரம் சபித்தார். விளைவு என்னவாயிற்று தெரியுமா? அடுத்த நாள் அந்த பக்கமாக சீசர்லாம் பார்க்கும் பொழுது அவர் நினைவு கூறுறாங்க, அந்த பச்சை பசேரண்டு அந்த அத்தி மரம் அப்படியே அங்கே பட்டு கிடந்ததாம், அப்படி காய்ந்து கிடந்ததாம். இனி உன்னிடத்துல கனி யாரும் புசிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார், சபித்தார். அந்த சாபம் உடனடியாக வந்தது. ஒரே நாளில் அந்த அத்திமரம் சபிக்கப்பட்டு போயிற்று. நான் நிறைய இடங்களில் வரும்பொழுது சில வீடுகளில் காம்பவுண்ட் வால் இடிஞ்சு கிடக்கும், வீடு பால் அணிஞ்சு கிடக்கும். நான் ஒரு காலத்தில் அவங்க எவ்வளோ செழிப்பாக இருந்தாங்க, எத்தனை பேர் அவங்கள்ட்ட வேலை பார்த்தாங்க, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, எவ்வளோ வாகனங்கள் வச்சுருந்தாங்க. இப்போ சபிக்கப்பட்டு கிடக்குது. அந்த அத்திமரம் சபிக்கப்பட்டு போனது போல் இன்றைக்கி எத்தனை பேர் சபிக்கப்பட்டு கிடக்கிறாங்க. பிரியத்துக்குரியவர்களே, கவனமாக வாழ நாம் பழகுவோம். ஒருவேளை இந்த நாட்களில் கனி கொடுப்பதற்காக நாம் முயற்சி எடுப்போம். நாம் அப்படி கனி கொடுக்காமல் போய்விடுவோம் என்றால் சில நேரங்களில் சாபங்கள் நமக்கு வந்துவிடும். நம்முடைய சரீரத்துக்கு சாபம் வந்துவிடும், நம்முடைய பிள்ளைகளுக்கு சாபம் வந்துவிடும், நம்முடைய பிஸ்னஸ்லாம் இழந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும். ஐயோ, நான் மாத்திரம் கனி கொடுத்துருந்தா நலமாக இருந்திருக்குமே, ஆண்டை ஊழியத்தை செய்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே, நம்ம வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்படி ஒரு நாள் நம்ம வர வேண்டாம். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொள்கிறவன் ஞானம் உள்ளவன் என்று பைபிள் சொல்லுகிறது அல்லவா? முடிந்த அளவுக்கு நம் கனிகளை ஆண்டவருக்காக கொண்டு வரும், ஆண்டவர் சந்தோஷப்படுத்தும். இரண்டாவதாக நாம் அங்கே பார்க்கிறோம், அங்கே ஆண்டவர் சுத்திகரிப்பு செய்கிறார். சுத்திகரிப்பு என்றால் என்ன? ஆண்டவர் ஓசன்னா பவனி வந்த பிறகு அவர் எல்லா ஜனங்களாலும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா என்று
புகழப்பட்ட பொழுது எருசலேம் நகரே திரும்பி பார்த்த பொழுது மிகுந்த சந்தோஷமாக இருந்த ஆண்டவர் ஆலயத்துக்குள்ளே வருகிறார். அங்கே காசு பலகைகளை வைத்துக்கொண்டு வியாபாரம் செய்கின்றார்கள், பிஸ்னஸ் பண்ணுறாங்க, காசை மாற்றி வாங்குறாங்க, கொடுக்குறாங்க, புறாக்களை விற்கிறாங்க, ஆட்டுக்குட்டிகளை விற்கிறாங்க. அதை பார்த்த உடனே அவர் ரொம்ப வருத்தப்படுகிறார். என்னுடைய பிதாவுடைய வீட்டை கல்லர் கோகையாய் மாற்றினீர்களே, ஜெபிக்க வேண்டிய இடத்துல ஜெப வீடு, என்னுடைய வீடு ஜெப வீடு, இதை நீங்கள் கல்லர் கோகையாய் மாற்றினீங்களே என்று கோவப்படுகிறார். கோவப்பட்டு ஒரு சவுக்கை உண்டு பண்ணி எல்லாரையும் அடித்து விரட்டி, அந்த பிஸ்னஸ் பண்ணவங்களை அடித்து விரட்டி அந்த காசு பலகைகளை கவிழ்த்து போட்டு இந்த இடத்துல நீங்கள் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி அவர்களை விரட்டி விடுகிறார். என் பிதாவின் வீட்டை குறித்த வைராக்கியம் என்னை பட்சித்து தினப்பட்ட வசனத்தை அவர் நினைவு கூறுகின்றாரா? பிஸ்னஸ் பண்ணுவது தப்பே இல்லைங்க, அது தப்பே கிடையாது. அந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே நான் உழைத்தால் தான் பிஸ்னஸ் பண்ணாலும் தான் சாப்பிட முடியும். அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அதான் அவங்க வயிற்று பிழைப்பு அவங்க செய்கிறாங்க, தப்பு இல்லை. ஆனால் அதை ஆலயத்திற்குள்ளே கொண்டு வந்த பொழுது தான், ஊழியத்திற்குள்ளே கொண்டு வந்த பொழுது தான் ஆண்டவர் கோவப்பட்டார். அதுதான் ஆண்டவருக்கு சாட்டை எடுக்க வைத்தது என்று சொல்லி நாம் காண்கிறோம். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. பிரியத்துக்குரியவர்களை, ஒருபொழுதும் இந்த மாதிரியான கர்த்தருடைய காரியங்களிலே நாம் இதுபோல் வியாபார மயமாக்கி நாம் சாபங்களை சம்பாதித்து விடாதபடி இருக்க நான் கவனமாக இருக்க வேண்டும். ஊழியம் வளர்ந்த பொழுது என் பக்கத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களெல்லாம் நான் அவங்க மேலே உயிரையே வச்சுருந்தேன். எனக்கு சமமாக வச்சு இயேசு கிறிஸ்து 12 பேர் அழைச்சி செஞ்ச மாதிரி நானும் அவங்களை எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போனேன். அப்போ ஊழியம் பயங்கரமாய் இருந்தது. ஆண்டவர் என்னை பயங்கரமாய் பயன்படுத்திய காலம். இப்போ நிறைய பேர் வீட்டுக்கு பாஸ்டர் ஒருக்காவது என் வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ என்னை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு என் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டை பார்ப்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, எங்கள் பாஸ்டர் வீட்டுக்கு வரோன்னா மட்டன் பிரியாணி வைக்கணும், மட்டன் சுக்கா வைக்கணும், அப்புறம் சிக்கனில் இந்த சாப்ஸ் வைக்கணும், கேட்ரஸ் வைக்கணும், பாயாசம் வைக்கணும், இதெல்லாம் வச்சா தான் எங்கள் பாஸ்டர் வருவார். நீ ஓகேயா? அவங்களும் எப்படியாவது பாஸ்டர் வந்தால் போதும், ஜெபிச்சா போதும்னு சொல்லி டெஸ்பரேஷனில் இருப்பாங்க. உடனே ஓகேன்றுவாங்க. எனக்கு தெரியாமல் இப்படி எத்தனையோ வருடங்கள் நடந்தது. ஊழியத்தை அவர்கள் கல்லர் கோகையாக மாற்றினாங்க. எனக்கு என்னமே தெரியாது. நான் போகும்போது கேட்பேன், எதுக்கு போட்டு இவ்வளோ வச்சுருக்கிறீங்க? ஒரு சாதாரண சாப்பாடு, சாம்பார், ஒரு அப்பளம் பொரிச்சாலே எனக்கு போதுமே, எதுக்கு? ஆனால் அவங்க பக்கத்தில் இருக்கவங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சாப்பிட ஆசையாக இருந்ததெல்லாம் நான் கேட்டது மாதிரி அவங்க போய் சொல்லி வியாபார குகையாகி மாற்றி, கல்லர் குகையாக மாற்றி என் பக்கத்துலேயே இருந்தாங்க. எனக்கு அது தெரியவே தெரியாது. இந்த ஊழியத்தின் காரியங்களையும் கூட அப்படியாக கல்லர் கோகையாய் மாற்றின எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இல்லை, ஆண்டவர் தகுதியற்ற நம்மை இவ்வளோ பெரிதான ஊழியத்திற்கு, கனமான ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். இதில் கல்லர் கோகையாய் மாற்றுவதற்கு என்ன இருக்கிறது? எல்லாம் டிரான்ஸ்பரன்சி தான். எவ்வளோ உழைக்க முடியுமோ அவ்வளோ உழைக்கணும், எவ்வளோ ஆத்துமாக்களை சேர்க்க முடியுமோ சேர்க்கணும். செலவு பண்ணப்படும், செலவழிக்கவும் நம்ம அழைக்கப்படுகிறோம். ஊழியத்துக்கு வரும்பொழுது நாம் செலவழிப்பதற்காக அழைக்கப்படுறோம். நம்முடைய பணத்தை செலவழிப்பதற்காக அழைக்கப்படுறோம். வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. சில நேரங்களில் வாங்கினா தான் ஊழியத்தை கட்ட முடியும், முதியோர் இல்லத்தை கட்ட முடியும், அநாதை இல்லத்தை கட்ட முடியும். சில நேரங்களில் செலவழிக்க சொல்லுவார். ரெண்டும் இருக்கணும். அதுதான் ஊழியங்க. ஊழிய செய்கிறவங்களாம் கவனிக்கணும். சில நேரங்களில் ஆண்டு காணிக்கை கொடுப்பார், சில நேரங்களில் ஆண்டவர் செலவழிக்க சொல்லுவார், கொடுப்பார். அப்போ கொடுக்கணும். நிறைய பெரிய பிரபலமான ஊழியக்காரர்கள் காணிக்கை வாங்குவது தவறான ஒரு காரியம் மாதிரி காமிச்சு ஜாக்கிரதை அப்படிம்பாங்க. காணிக்கை வாங்குகிற ஊழியக்காரர்கள் பார்த்து ஜாக்கிரதை. ஆனால் அவங்களுக்கு கோடியாக காணிக்கை வரும். அவங்க வாங்குறது தவறில்லை, ஜாக்கிரதைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஏழை ஊழியக்காரங்களுக்கு கொடுக்குறத ஜாக்கிரதை கொடுக்காதீங்க, எச்சரிக்கைம்பாங்க. சிரிப்பாக வருகிறது. பிரியத்துக்குரியவர்களே, ஊழியம் என்றால் காணிக்கை நிச்சயமாய் வாங்கப்பட வேண்டும், தவறே அல்ல. அதே நேரத்தில் எவ்வளவு காணிக்கை வருகிறதோ அந்த காணிக்கையில் நான் கர்த்தருக்காக செலவழிக்க வேண்டும். அதுதான் முக்கியமான காரியம். இப்போ செலவழிக்காமல் தவறான காரியங்களை இதே மாதிரி மக்களை ஸ்கியூஸ் பண்ணாதான் தவறான காரியம். இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நாளிலே அதை ஆண்டவருக்கு அடித்து நொறுக்கிறாரு. அத்திமரத்தை சபித்தார், இங்கே சாட்டையடி கொடுத்தாருன்னு சொல்லி காணுகிறோம். ஆண்டவர் சாட்டையால் அடித்தார்னா நம்மளை தாங்க முடியுமாங்க? வேறு எவ்வளோ பணத்தை எந்த வழியிலமோ சம்பாதிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் சாபம் கிடையாது. சாட்டடி நமக்கு கூடாது. கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் தவறானபடிக்கு இறங்கி கை வைக்கிற பொழுது தான் அங்கே சாட்டையடி உண்டாகும் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்குற அநேகர் புதிதாக ஊழியத்துக்கு வந்திருக்கலாம். புதிதாக ஆண்டவருக்காக நீங்கள் பணிக்கு போகலாம். வேலையால் கூலிக்கு பாத்திரேன், போரடிக்கிற மாட்டின் வாயை கெட்டாதே. ஊழியங்களில் காணிக்க இல்லாமல் எந்த சர்ச்சையை நடத்த முடியாது, எந்த ஊழியத்தை நடத்த முடியாதுங்க. கண்டிப்பாக தேவை. ஆனால்
கருத்தை நம்ம கொடுக்குற பொழுது நாமும் அநேகருக்கு கொடுக்கணும். நிறைய மனங்கோணாமல் நம்ம செலவழிக்கிறதுக்கு தயங்கக்கூடாது. ஒன்லி இன்கம்மிங் தான் இருக்கணும், அவுட் கோயிங் இருக்கக்கூடாது. நம்ம நினச்சோன்னா அங்கே தவறான காரியமாக இருக்கும். ஆண்டவர் நம்மை வளர்க்க வளர்க்க நாம் அநேகரை வளர்த்து விட வேண்டும், அநேகர் கொடுக்க வேண்டும். இதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஆண்டவர்கிட்ட சாட்டையடி வாங்குகிற அளவிற்கு, ஆண்டவர் நம்ம துரத்தி விடுற அளவுக்கு நம்ம வாழ்க்கையை ஊழியம் இருக்கக்கூடாதுங்க. சாட்டையால் அடித்து நம்மளை ஆண்டவர் ஓடுன்னு விரட்டி விட்டாருன்னா ஐயோ அது எவ்வளோ வேதனை நிறைஞ்சதாக இருக்கும். அப்படி ஒரு நிலைமை நமக்கு வரக்கூடாது. மகனை இன்னும் வச்சுக்கன்னு கொடுக்குற அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். ஒரு காலம் ஊழியக்காரங்க அந்த ஊழியக்காரன் கொடுக்காத ஜாக்கிரதைன்னு சொல்லி ஏழை ஊழியக்காரன் வயிற்றில் அடிக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு எவ்வளோ வல்லமையை கொடுத்துருக்காரு. உங்களுக்கு கோடியாக நாள்தோறும் சம்பளம் அந்த ஊழியத்தில் காசு வருது. ஏழை ஊழியக்காரங்களுக்கு யாராவது மக்கள் கொடுக்குறத சொல்லிட்டு ஜாக்கிரதை கொடுக்காதீங்க. ஐயோ அது என்ன என்று எனக்கு புரியவில்லை. அப்படி தயவுசெய்து சொல்லாதீங்க. எல்லாரும் நல்லா இருக்கட்டும், எல்லாருக்கும் காணிக்கை கிடைக்கட்டும், எல்லா ஊழியர்களுக்கும் காணிக்கை கிடைக்கட்டும். அதே நேரத்தில் அதை சேர்த்து வைக்காதபடி நாம் எல்லாரும் கொடுக்க நாம் பழகும். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், சாட்டையெல்லாம் அடிக்க மாட்டார். மூன்றாவதாக நாம் இங்கே காண்கிறோம் பிரித்துக்குரியவர்களே, அந்த ராத்திரி நேரத்தில் ஆண்டவர் இப்போ பந்தி இருந்த பொழுது லாசரு உயிரோடு எழுப்பியிருக்கிறார். பெத்தானிக்கு வந்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு விருந்து நடக்கிறது. ஒரு மனிதன் செத்துப்போன ஒரு பிரேதத்தை 4 நாளாக்கிய பிரேதத்தை உயிரோடு எழுப்பியிருக்கிறார் என்ற செய்தி பரவி, அந்த நறுமணம் பரவி எக்கச்சக்கமானவர் அதை செய்தது யார் என்று சொல்லி காணும்படியாக ஆசையாக வந்திருக்காங்க. இயேசு நடுநாயமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த நேரத்தில் அங்கே ஒரு ஸ்திரீயானவள் அவள் பரிமள தைலத்தை அந்த அலபாஸ்டர் ஜாரை உடைச்சி அங்கே காலில் ஊற்றி பெரிய நறுமணத்தை உண்டாக்கின ஆண்டவரை சுத்தம் செய்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அந்த பெண்ணுடைய வாழ்நாள் சேவிங்ஸு, அவள் வாழ்நாள் முழுக்க அவள் சம்பாதிக்கிற பணத்தை ஒரே நாளில் போடுறான். ஆண்டவரை சுத்தம் பண்ணணுங்கிறதுக்காக காலில் ஊற்றி கழுவி பரிமள தைலத்தை ஊற்றி பூசி சந்தோஷம் அடைந்தாளா. ஆல் ஹர் லைஃப் சேவிங்ஸ் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து ஒரே நாள் ஆண்டவருக்காக கொடுத்தாங்க. பரிமள தைலம் அந்த ஆண்டவருக்கு அங்கே அது நேர்த்தியாக இருக்கும், அவருக்கு அதுதான் தகுதியானதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு பிச்சை தான் எடுத்துருப்பா, அந்தளவுக்கு பணமே இல்லாதவா. ஆனால் ஆண்டவருக்கு பெஸ்ட் அவள் கொடுத்தான். ஒரே ஒரு வேலை தான், அந்த வேலையை வச்சு சம்பாதிச்சு கல்யாணத்தை முடிக்கணும், பிள்ளை கல்யாணத்தை முடிக்கணும், வீடை கட்டணும், எல்லாத்தையும் பார்த்துக்கணும். என்னோட வேலை பார்த்து கிஃப்ட் சார் அடிக்கடி சொல்லுவாங்க, 1 லட்ச ரூபாய்க்கு லோன் போட்டேன் கிறிஸ்டோபர், கான்ட்ராக்ட்காரர் கூட்டேன், 1 லட்ச ரூபா இருக்குப்பா, இதுக்குள்ளே நீ வீடை கட்டிக்க, என்கிட்ட ஒரு பைசா நீ கேட்கக்கூடாது. நான் சொல்லி 1 லட்ச ரூபாய்க்கு கொடுத்தேன், அந்த விஷயம் அவர் கட்டி முடித்தார் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சார் சொல்லுவாங்க. அதே மாதிரி வாழ்நாள் பரியந்தும் நம்ம சேர்க்கறது பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வைக்கணும், படிக்க வைக்கணும், இல்லைன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பார்த்துக்கணும், இல்லை வீடு கட்டணும், எல்லாம் அவ்வளோதாக்குள்ளே பார்த்துக்கணும். அப்படி தான் நம்ம வாழ்கிறோம். அந்த பெண் தான் வாழ்நாள் சேவிங்ஸ் எல்லாத்தையும், ஏர்னிங்ஸ் எல்லாத்தையும் ஆண்டவருக்கு பாத்தில் கொண்டு போய் கொட்டினாளா. அந்த மாதிரி ஒரு தாராள மனசு நமக்கு இருக்குமா? சிலுவையில் தொங்கிய ஆண்டவர் இயேசுவை நாம் சிந்திக்கிற பொழுது அவர் சொல்கிறாரு, நீ செய்த காரியம் இந்த பூமியில் எல்லா இடங்களிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற பொழுதெல்லாம் சொல்லப்படும். ஏன்னா நீ அவ்வளோத்தையும் நீ எனக்காக கொடுத்தியம்மா. கொடுப்பதற்கு ஒரு மனது வேண்டும், தாராளமாக ஏராளமாக கொடுப்பதற்கு ஒரு பெரிய மனது வேண்டும். அது இந்த ஏழை பெண்ணிடத்தில் இருந்தது. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மனது இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்கணும். ஆண்டவருக்காக பெஸ்ட்டு நம்ம கொடுக்குறோமா? ஆண்டவருக்காக மிக சிறப்பானதாக கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கிறதா? அடுத்தாப்புல அந்த வாசனை, அந்த வீடெல்லாம் பரவி எல்லா இடத்துக்கும் போச்சான். இயேசப்பா நம்மகிட்ட இருக்காங்கன்னா அதுதாங்க அடையாளம். நம்ம வாசனை எல்லா இடத்துக்கும் பரவி போகும். தெருவில் ஒரு குடியாரம் இருக்கான் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். கெட்ட வார்த்தையாக பேசி அந்த நாத்தம் எல்லா இடத்துலையும் அடிக்கும். ஒரே சண்டை, பிள்ளைகள் அடிக்கிறது, பொண்டாட்டி அடிக்கிறது, போகிறவங்ககிட்ட வம்பு இழுக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுகிறது. நான் ஒரு சில குடியாரெலாம் என் வாழ்க்கையில் எத்தனையோ வருஷம் பார்த்து என்னடா அப்படின்னு சொல்லி யோசித்துருக்கேன். ஐயோ அருவருப்பாக இருக்கும், உங்கள் நாத்தம் அடைந்து தான் இருக்கும். ஆனால் சில ஊழியக்காரர்களே இந்த வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறேன். அங்கே வீட்டு பக்கம் போனாலே பாட்டு சத்தம், நிறைய பேர் ஊழியத்துக்கு வந்து நிற்பாங்க, செபிக்க வந்து நிற்பாங்க, பாட்டு சத்தமாக கேட்கும். எவ்வளோ பேரை நான் பார்த்துருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில். என் தெருக்கு அடுத்த தெருவில் ஒருத்தர் ஊழியக்காரர் இருக்கார், சத்தம் போட்டு பாட்டு பாடுவாங்க ராஜகுமாரனே. என் வீட்டுக்கு வந்து சத்தம் கேட்கும், நான் பார்த்து ரசிப்பேன், சந்தோஷமாக இருக்கும்.
அதிகாலமே எழும்பி ஜெபிக்கிற பொழுது இந்த லெந்து நாட்களிலே இந்த பெரிய வாரத்தில் 3:30க்கெலாம் எத்தனையோ சர்ச்சில் எவ்வளோ ஆண்டவருடைய சிலுவை பாட்டை போடுறாங்க. அந்த சத்தம் அப்படியே காதுக்குள்ளே வந்து நரம்புன்னு அப்படியே வருது. எனக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்குது. பிரித்துக்குரியவர்களே, நீங்கள் ஒரு தெருவில் இருக்கீங்க, ஒரு ஊரில் இருக்கீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். உங்கள்கிட்ட இருக்க நறுமணம் அப்படி பரவி போயிட்டே இருக்கும். கர்த்தரை அறியாதவங்க கூட நற்குணங்களை பார்த்து உங்கள்கிட்ட இருந்து வருகிற நறுமணத்தை பார்த்து மெய்யாகவே கிறிஸ்தவன் என்று சொல்லி சாட்சி கொடுப்பார்கள். இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். அந்த பெண்ணுடைய அந்த செயல் அந்த இடத்துல எல்லாவற்றையும் மறக்க வைத்தது. இயேசு சிலுவையில் அடிக்கப்படுறதுக்கு முன்னாடி சொன்ன கடைசி சம்பவம் இது. ஆண்டவர் லாசரை உயிரோடு எழுப்பினார். அதுக்கு தான் மக்கள் எல்லாம் பார்க்க வந்திருக்காங்க. இப்போ அதை பற்றி பேச்சு இல்லை, வேறு எதை பற்றியும் பேச்சு இல்லை. அந்த பெண் செய்த அந்த காரியம் தான் எனக்கு டாக் ஆஃப் த ஈவெண்ட்டாக, அந்த டாக் ஆஃப் த டைமாக இருந்தது. எல்லோரும் அதை பற்றி தான் பேசுகிறாங்க. ஒரு சில வீணாக போனவங்க, இதை இவ்வளோ வேஸ்ட் பண்ணுறாள், இந்த காசை எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கலாமே. எல்லாம் தெரிஞ்சவங்க, ரொம்ப ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆண்டவருக்கு கொடுங்கப்பா. ஆண்டவருக்கு முதல்ல ஒருத்தி கொடுக்குறான், அதையும் கேவலமாக பேசுகிறவங்க கூட இருந்தாங்க. ஆண்டவர் வருத்தப்படுறார். ஏன்னா எப்பவும் ஏழைங்க உங்கள்கிட்ட இருக்காங்களே, எனக்காக வச்சுக்கிற அதை ஏன்ப்பா தடுக்கிறீங்க? ஆண்டவர் கூட இருந்தவங்களே எப்படிப்பட்டவங்களாம் இருந்திருக்காங்க. இந்த வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்க ஒரு சிலர். உடனே இந்த காசை வச்சு அதை பண்ணியிருக்கலாமே, இதை பண்ணியிருக்கலாமே, அப்படி பண்ணியிருக்கலாம், காசை கறியாக்குறாங்களே, என்னெல்லாமோ பேசுவாங்க. பிரித்துக்குரியவர்களே, அப்படி இல்லவே இல்லை. ஆண்டவரை விட்டுருங்கப்பாவா, நல்ல காரியத்தை செய்யட்டும், அதை ஏன் குறை சொல்கிறீங்கன்னு சொல்லி அவர் டிஃபெண்ட் பண்ணுறார், அட்வொகேட் பண்ணுறார். ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை டிஃபெண்ட் பண்ணுபவராக, அட்வொகேட் பண்ணுபவராக இருப்பாரே தவிர நம்மை குற்றம் சுமத்துபவராக நம்முடைய ஆண்டவருக்கு நம்மளை பார்த்து பரியாசம் செய்பவராக ஆண்டவர் இருக்கவே மாட்டார். குற்றம் சொல்லுவது, பரியாசம் செய்வது, சிரிப்பது, நகைப்பது, இது அப்படி பண்ணியிருக்கலாமே இப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறதெல்லாம் நம்முடைய டிக்ஷனரியிலே காணப்படவே வேண்டாம். ஒரு வீழ்ச்சியை பார்த்து நம்ம சந்தோஷப்படவே வேண்டாம். இயேசுக்குரியவர்களே, எப்பொழுதும் ஆண்டவர் இயேசுவை நாம் பின்பற்றுவோம். அந்த பெண் செய்த காரியம் ஆண்டவராலே புகழப்பட்டது. அந்த பெண் ஆண்டவராலே புகழப்பட்டார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இந்த காரியம் எல்லா இடத்துல சொல்லப்படும் என்று சொல்லி அவர் நல்ல ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தார். இந்த பெரிய வாரத்தில் நாம் இந்த பெண் ஆண்டவருக்கு செய்ததையும் நாம் நினைவு கூறுகிறோம். ரொம்ப சாதாரணமாக நீங்கள் இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, சிறுவனாக நீங்கள் இருந்தாலும் சரி, வயதானவராக இருந்தாலும் சரி, வேலை இல்லாதவராக நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களாலே ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியும், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய முடியும், ஆண்டவரை சந்தோஷப்பட வைக்க முடியும், நறுமணத்தை பரப்ப முடியும். எனவே நீங்கள் உங்களை குறித்து குறைவாக எண்ணாதிருங்கள். ஒரு இடத்துல நம்ம இந்த பரிமளத்தை இழுத்த ஊற்றினா பாவம் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தான்னு சொல்லி கூட வாசிக்கிறோம். அவளையும் கேவலமாக பேசும்போது ஆண்டு டிஃபெண்ட் பண்ணான்னு சொல்லி பார்க்குறோம். கடந்த காலத்தில் இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறேனே, என்னால் ஆண்டவர்கிட்ட வர முடியுமா, ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியுமா, மக்கள் என்ன சொல்லுவாங்க, நான் பெரிய அயோக்கியன்னு சொல்லுவாங்களே, நானாக தகுதி தானா, நிறைய பேர் கேட்பீங்க. இல்லை இல்லை, இந்த உலகத்தில் எவனும் தகுதி கிடையாது. ஆண்டவரை தவிர்த்து ஒருவனும் நல்லவன் அல்ல. தேவனை தவிர்த்து இந்த பூமியில் நல்லவனே இல்லை என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது யார் நான் தகுதியானவன், யோக்கியன் என்று சொல்லி யாரை இன்னொருவனை எப்படி குற்றப்படுத்த முடியும்? பிரித்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட இந்த வசனங்கள், இந்த 3 சம்பவங்களை நாம் ஞாபகத்தில் வைத்திருப்போம். ஞாபகத்தில் வைத்து நாம் செயல்படுகிற பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றார். அத்திமரத்தை மறந்து விடாதிருங்க, கனி கொடுத்துட்டே இருங்க. டெய்லி ஆத்மா யார்ட்டையாவது ஒருத்தர் ஆண்டவருக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டவர் குறித்து ஒருத்தர் சொல்லாமல் அதை தூங்க போகாதீங்க. சாபம் வந்துச்சுன்னா தாங்க முடியாது. மறுநாளே அது அப்படி காய்ந்து போயிட்டு. 2வதாக நாம் கண்டோம், ஆண்டு சுத்திகரித்தார், ஆலயத்தை சுத்திகரித்து அடித்து விரட்டினார். ஏழை மக்களை ஏமாற்றி நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. நம்முடைய ஆசைகளை ஊழியத்தில் நிறைவேற்றுவதற்காக நாம் அழைக்கப்படவில்லை, கர்த்தருக்காக பணிவிடை செய்வதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணலாம், ஆனால் ஊழியமாக பிஸ்னஸ் பண்ண நினைக்கக்கூடாது. ஏழைகள் ஊழியக்காரர்களுக்கு காசு கொடுக்கறதை பார்த்து ஜாக்கிரதை நம்ம சொல்லக்கூடாது. பிரியத்துக்குரியவர்களே, 3வதாக நாம் பார்க்கின்றோம், கடைசியாக அந்த பெண் தன் வாழ்நாள் பரிந்து சம்பாதித்தெல்லாம் எடுத்து போட்டார், நறுமணத்தை பரப்பினார். நாமும் வாழ்நாள் இருக்கும் மட்டும் நறுமணத்தை பரப்புகின்றவர்களாக, அநேகருக்கு கிறிஸ்துவை குறித்து சொல்லுபவர்களாக நாம் இருப்போம். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த 3 காரியங்களையும் நீங்கள் மறந்து விடாதிருங்கள். நாளைக்கு குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி. நாம் அந்த நேரத்தில் போய் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருப்போம். 7 வார்த்தைகளையும் சர்ச்சில் பேசுவோம், கேட்போம். சிலுவையில் இயேசு நமக்காக ரத்தம் சிந்தினார், மரித்தார்.
எனக்காக நீ மறிச்சிங்கப்பான்னு சொல்லிகிட்டே அதை தியானிங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. ஜெபிக்கலாமா? நாம் அப்பா பிதாவே, இந்த நாளிலும் கூட இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் இந்த 3 சம்பவங்களை மறந்து விடாதபடி இருக்கத்தக்கதாக கர்த்தாவே தோத்திரையா நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே தோத்திரையா, நீங்கள் எப்படியாவது ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். உடைய வார்த்தை ஆண்டவரே தோத்திரம் பெண்மான்களை ஈனப்பண்ணும், கேதுரு மரங்களை முறிக்கும், காதேஸ் வனாந்திரங்களை அதிர பண்ணும். ஏசப்பா நன்றியப்பா, 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 நன்றி. சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீர் உதவி செய்யும், அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே தோத்திரம் அவர் கண்ணீரை துடைத்தருளும். அப்பா அப்பா கனி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும், உம்மை குறித்து அறிவிக்க உதவி செய்யும். இயேசு நல்லவர் என்று சொல்ல உதவி செய்யும். ஒன்றுமில்லாமல் இருந்த என்னை வாழ வைத்தவர் ஆண்டவர் இயேசு என்று அநேக இடத்தில் சொல்ல உதவி செய்யும். வாலிப காலங்களில் ஆண்டவர் இருக்கிற மக்களுக்கு சரியான வழியை காண்பிக்க நீர் உதவி செய்யும். என் தகப்பனே ஆண்டவரே, கனி கொடுக்குற மரமாக எங்களை மாற்றுங்க. சுத்திகரிக்கிற அனுபவம் எங்களுக்கு வேணும்ப்பா. நாங்கள் எங்களை சுத்திகரித்து கொள்ள, தேவனுக்கு பிரியமில்லாதவைகளும் எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ள, ஒருபொழுதும் நீர் எங்களை சாட்டை எடுத்து அடிக்க வேண்டிய சூழ்நிலை வராதபடி எங்களை பாதுகாத்து கொள்ள கர்த்தாவே நீர் உதவி செய்யுங்கப்பா. இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே, அந்த பெண் தன் வாழ்நாள் பரிந்து சம்பாதித்து எடுத்து ஊற்றின நறுமணத்தை பரப்புனா, நாங்களும் கூட உமக்காக இஷ்டத்துக்கு செலவழிக்க ஆண்டவரே, அது மாத்திரமல்ல தகப்பனை நறுமணத்தை பரப்ப உதவி செய்யுங்க. அதிகாலமே எழும்பி பாடலை பாட ஜெபிக்க பக்கத்து வீட்டில் இருப்பவர், தெருவில் இருப்பவர் எல்லாரும் இவன் கர்த்தருடைய பிள்ளை ஊழியக்காரன் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அதனால் என்ன வியாதியோடு பிள்ளைகள் இருந்தாலும் இரத்தத்தில் கழுவி எடுத்து அவர்களுக்கு சுத்தம் கொடுத்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இப்பொழுதே வியாதி நீங்கட்டும், புண்கள் மறையட்டும், கண்ணீர் மறையட்டும், வேதனை மறையட்டும், செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு இழந்து போன பழைய பலனை தாரும். யாரப்பா பரிசுத்தவான்? ஒரு தூரம் இல்லையே. எல்லாருக்கும் மனம் இறங்கி சுகத்தை கொடுக்க வேண்டிய இழந்து போன வேலையை தாரும், இழந்து போன பிஸ்னஸை தாரும், சொத்துக்களை தாரும், நம்முடைய பிள்ளைகளை வாழ வைத்தரணும். என்ன வியாதி இருந்தாலும் நீங்கட்டும், எவ்வளவு கடன் இருந்தாலும் இப்பொழுது நீங்கட்டும், வட்டி இருந்தாலும் நீங்கட்டும், இஎம்ஐ பிரச்சனை இருந்தாலும் நீங்கட்டும் என்று ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய திருநாமத்தினாலே சாத்தானுடைய கிரியைகளெல்லாம் அழியட்டும்பா. இப்பொழுது கூட ஆண்டவரே சோத்திரம் ஐயா, மகத்துவம் நிறைந்த தெய்வமே, இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவை ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு, வருமானம் இல்லாத பிள்ளைகளுக்கு எப்படியாவது ஒரு வருமானத்தை தாரும். வாலிய பிள்ளைகளுக்கு அடுத்து என்ன படிக்கணும் கற்றுத்தாரும், நல்ல மார்க்ஸ் தாருங்கப்பா. அனைவருடைய கண்களை தயவு தாருங்க. வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளை ஏந்தி கொள்ளுங்க. ஆண்டவர் 4 பேர் கோழிகள், மாரச்சம்பளம் வாங்குறவங்க, கடை வச்சுருக்கிறவங்க, பென்ஷனர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. விவசாயத்தை ஆசீர்வதிங்க. இந்த வெயிலை தாங்க முடியல, நல்ல மழையை தாருங்க. இந்த வெயிலின் உக்கரத்தை எப்படியாவது நீ கடிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுக்கிறோம். சீக்கிரமாய் கோடை கடந்து போகட்டும். உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் அனைத்து மக்களையும் ஆசீர்வதி, இந்திய மக்களை ஆசீர்வதிங்க. கைமா அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள், ஹாஸ்டர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் ராஜ்யப்படத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, ஜபத்தினாலே காணிக்கையாலை தாங்கிற மக்களை ஆசீர்வதிங்க. அடைக்கலான் குறி முதியோர்களுக்கு தங்க அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க. ஆண்டவரே சோதரம், இன்னும் அனாதை பிள்ளைகளுக்கான இல்லம், ஸ்கூல் கட்டப்பட உதவி செய்யுங்க, மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆமென். சூட்டி வந்த முதல் தலைவன் இயேசுவுக்கு கல்வாரி சிலுவையிலே காயப்பட வைத்தனரே, கல்வாரி சிலுவையிலே காயப்பட வைத்தனரே, உயிர் மறித்தெழுந்த எங்கள் உத்தமரே இயேசுவையா. நீரின்றி உலகத்திலே நீதி தெய்வம் வேறு உண்டோ, நீரின்றி உலகத்திலே நீதி தெய்வம் வேறு உண்டோ.